வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் அடுத்து ஒரு மெயினான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஜேஇன்னு சொல்கிற ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், ஓகேவா? உங்களுக்கு அஃபீஷியலாக வெப்சைட்டில் இன்னொரு 1 வீக்குள்ள கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 லாஸ்ட் டேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் தான். ஸோ அங்கே தான் பார்த்தா மேக்ஸிமம் வேகன்சி உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர், அதை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் இதெல்லாம் பார்த்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வேகன்சி, அதுவும் கோரக்பூர் மட்டும்தான் அங்கே அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது வந்து லெவல் 7 பொறுத்து 44,900 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயதுக்குள்ள இருக்கணும். 1/1/2025 பொறுத்து. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர், ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,400 இனிஷியல் பே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி ஏஜும் அதே தான், 18 to 36. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,934 வேகன்சி வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சி இப்போ உள்ளதை வச்சு தான் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேகன்சி கூடவும் வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 பொறுத்து இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஓகே. எஸ்சி எஸ்டின்னு ஒரு 5 வருஷம் இருக்கும், ஓபிசின்னு ஒரு 3 வருஷம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வச்சு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும், ஓகே. அதே மாதிரி கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 தேர்வுகள் இருக்கும், ஓகேவா? CPT 1, CPT 2. ஸோ அதை பொறுத்தவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், அதே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் EBC, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸு 250 கட்டணும். இது இல்லாமல் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 500 கட்டணும், ஓகேவா? ஸோ நம்ம அந்த 500 கட்டுறது 400 ரீஃபண்ட் ஆயிரும். இந்த 250 கட்டுறது பார்த்தீங்கன்னா 250 ரீஃபண்ட் ஆயிரும், ஓகேவா? இது வந்து தேர்வு எழுதுனா மட்டும்தான், ஓகே. இது வந்து CPT தேர்வு 1க்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் கரெக்டாக வரும், ஓகே. அந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை 27 வந்து நோட்டீஸ் தான் இது, ஓகே. 27 வரக்கூடிய நோட்டீஸ் நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு அஃபீஷியலாக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதே தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த தேர்வுலகம் ஏஎல்பியாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், ஸோ இதே மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுலேயும் பார்த்தா 1 வீக் அப்புறம் வரக்கூடிய நோட்டீஸ் தான் முன்னாடி நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதேபடி தான் அங்கேயும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஓகே. கண்டிப்பாக இது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ ஜேஇ தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் பில்லாக வந்து அதையும் கரெக்டாக வாங்கி வச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் திரும்பி ஏஎல்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க, டெக்னீஷியன் அப்ளை பண்ணியிருப்போம், அது ஜூனியர் இன்ஜினியர் வருது. ஸோ தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண அப்படி விட்டுட்டு போயிடாமல் கண்டினியூஸாக படிக்க இனிமேல் படிக்க ஆரம்பிச்சோட்டு போதும், கண்டினியூஸாக ஒரு தேர்வு வந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு தேர்வு கிளிக் ஆச்சோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரயில்வே துறையில் போயிடலாம், ஓகேவா? ஸோ ரயில்வே துறை தான் நம்மளுக்கு கனவு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நினைவாக்கணும் அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் நினைவாக்க முடியும், ஓகே. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் IAS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.